ஹாய் ஒருவன் நிறைய சந்தேகங்களோடு வந்திருக்கீங்க. ஸோ என்ன சந்தேகங்கள் அப்படின்னு தீர்த்து வச்சிடறேன். டிஎன்இஏ 2025 ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக இப்போ கரண்ட் போயிடுச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன சந்தேகங்கள்? ரேண்டம் நம்பர் வந்துருச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு சார், நான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் எனக்கு ஒன்றுமே காட்டலைங்க சார், அங்கே நான் என்ன சார் பண்ணுறது, நான் டிஎஃப்சி போகிறதா அப்படின்னு கேட்குறீங்க. சார் ரேண்டம் நம்பர் வந்துருச்சு ஓகே அப்படின்னு நான் என்னென்னு கேட்குறீங்க. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், மத்தியானம் தான் இப்போ தான் போட்டேன் நான். அதுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, வியூ ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸே காட்ட மாட்டேங்குது சார் எனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சிலர் என்ன கேட்குறீங்க, லாகின் ஐடி பாஸ்வேர்டே மறந்து போச்சு சார், பாஸ்வேர்டு அடித்தா வரவே மாட்டேங்குது சார், நாட் ஃபவுண்டுன்னு வருதுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேனிக் ஆகாதீங்க. இப்போ ஒன்றுமே நடக்கலை, ஒரு அப்டேட்டாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. இதுக்குன்னே உங்களுக்கு தனியாக நான் ஸ்பெஷலாக வீடியோ போடுறது காரணம் அதுதான். ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதில் குழப்பம் வேண்டாம். அப்படின்னா என்னங்கிறது நான் சொன்ன டை பிரேக்கர் ஓகே. இப்போது 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் காட்டுறதில்லன்னு சொன்னீங்க இல்லையா. 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் யார் படித்தாங்களோ, கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் படித்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் காட்டும். பியூர் கவர்மெண்ட்டில் படிச்சுக்கணும் அவங்களுக்கு மட்டும் காட்டும். இப்போதைக்கு காட்டலன்னா பிரச்சனை கிடையாது, 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே அப்டேட் ஆகிட்டுருக்கு சரிங்களா. நோ எஸ்ஸோ என்ன வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா. மீதியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்களுடைய பேர் கட் ஆஃப் வந்திருக்காது, உங்களுடைய கம்யூனிட்டி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸு, டிஃப்ரென்ஷியபிள்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து அப்லோட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கும் பச்சை கலரில். அது என்னென்னா, நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கோம்ல, அது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிருக்குன்னு வந்திருக்குது. தவிர சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்னும் வெரிஃபை ஆகலை, அதுக்கப்புறம் இன்னும் அப்டேட் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன், டெய்லியுமே உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டை காலையிலையும் சாயங்காலமும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. உங்கள் டிஎன்இஏ online.org வெப்சைட்குள்ளே போயிட்டு லாகின் இருக்குமா வெப்சைட்டில், அதை அடிச்சுட்டு ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுட்டு தினமும் பாருங்கள். என்ன வரும்னா, அடுத்த அப்டேட்டு டிஎஃப்சி சென்டர்லாம் இங்கே இருக்குது அப்படிலாம் வரும். எந்த டிஎஃப்சி சென்டர் அப்படி வரும். அதுக்கப்புறம் 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் எலிஜிபிளாக இல்லையா அதுவும் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து பச்சை கலரில் டிக் வரும். அப்படி வந்தால் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ்ன்னு வரும் சில டைம், அதை பார்த்து பயப்பட வேண்டாம் சரியா. ஸோ அதனால் யாரும் எதுக்கும் டிஎஃப்சி சென்டருக்கு கால் பண்ண வேண்டாம். ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு வராங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க. ஜூன் 27 ரேங்க் லிஸ்ட்டு. ரேண்டம் நம்பர் வந்துட்டால் நம்ம அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடியா, நம்ம கவுன்சிலிங்க்கு ரெடியான்னு கேட்டிங்கன்னா ரெடி தான். ஆனால் இது வந்து எடுத்துக்குவாங்களாங்க சார், இது வந்து ஓகேவா. 3 அப்ளிகேஷன் போட்டிருக்கு, சில பேர் 2 அப்ளிகேஷன் டூப்ளிகேட்டாக போட்டிருக்கான், சில பேர் 4 அப்ளிகேஷன் டூப்ளிகேட்டாக போட்டிருக்கான். அப்போ இவனுக்கு எல்லாத்துக்குமே ரேண்டம் நம்பர் வந்திருக்கும், அப்போ அவன் எலிஜிபிளா? அப்படி கிடையாது. ரேண்டம் நம்பர் வந்திருக்கு, எல்லாமே கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. எப்போ நீங்கள் எலிஜிபிளான்னு கரெக்டாக தெரியும்னா, ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகணும் சக்ஸஸ்ஃபுல்லாக, அப்போ தான் ஒன்று. செகண்ட் வந்து ஜூன் 27 ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களா, அதில் உங்கள் பேர் வரணும். அது எப்போ பேர் வரும்னா, உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னா பேர் வரும், புரிஞ்சுதா. அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு அப்டேட் வரும், வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி பச்சை கலர் டிக் ஆகும், அப்போ தான் வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன் ப்ரோக்ரஸ்னால் வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம் ஓகேவா. அப்படி வராமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்கம்ப்ளீட்டுன்னு வந்தால் நீங்கள் டிஎஃப்சிலேருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதை அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் டிஎஃப்சியில் அணுகி, என் ஃபோன் நம்பர் இருக்குது, டிஎஃப்சி ஃபோன் நம்பர் இருக்குது, டிஎஃப்சி பிடிஎஃப் லிஸ்ட் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். உங்கள் ஏரியாவில் என்ன டிஎஃப்சி சென்டரோ அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு நீங்களே கேட்கலாம், சார் இந்த மாதிரி ஆயிருக்கு. எப்போ இது கேட்கணும்னா, இன்கம்ப்ளீட்டுன்னு வந்தால் ரிமார்க்ஸ் வரும். டிசியா, 10th மார்க் ஷீட்டா, 12th மார்க் ஷீட் என்ன குளறுபடி பண்ணியிருக்கீங்களோ அது வரும். அது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும். சில பேர் ஃபார்மேட்லாம் மாற்றி வச்சுருப்பான், சில பேர் வந்து 12th மார்க் ஷீட் வேறு அப்லோட் பண்ணியிருப்பான், ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டை பண்ணாமல். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் யாரும் இப்போ பயந்துக்க தேவையில்லை. டைம் இருக்குது, 10ஆந்தேதிலேருந்து 20ஆந்தேதி மட்டும் டைம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் டிஎஃப்சிக்கு போய் என்ன வேணாலும் டவுட் கேட்டோம். அதுக்குன்னு அடிக்கடி போயிட்டு இருக்காதிங்க, பொறுமையாக இருங்க. வரல. அது வியூ ஸ்டேட்டஸ் பண்ணி நமக்கு வியூ ஆகலை அப்படின்னா அப்டேட் ஆகிட்டு இருக்கு, வரும். நிறைய பேருக்கு அது காட்டவே இல்லைன்னு சொல்கிறீங்க சரிங்களா.
ஸோ இதுக்கு ஒரு வீடியோ போடணுமான்னு யோசித்தேன். சரி என்ன பண்ணுறது, நிறைய பேர் கேட்குறீங்களே ஃபோன் பண்ணி அப்படின்ட்டு தான் இது பண்ணுறேன். காலேஜை பற்றி டவுட்டு கேட்குறீங்க, இல்லை வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் கேட்குறீங்க, டவுட்டு கேட்குறீங்கன்னா ஓகே. இதை பற்றின டவுட்டு தேவையில்லையே, நம்ம வீடியோவிலே கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நீங்கள் பேனிக் ஆகிக்க வேண்டாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே மெதுவாக தான் எல்லாமே நடக்கும். 10 நாள் வெரிஃபிகேஷன் போகும், என்னெல்லாம் நடக்கும்னு நான் சொன்னேன். சரியா? அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் குழப்பமாக இருக்கோ அது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.